திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? அதாவது நீங்க வணக்க வழிபாடாளர்கள் வேற வேறையாக நாம் இருந்தாலும் நம் தமிழர்கள் மத்தியில நாம் கேள்விப்பட்ட விஷயம், நாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிட்டு அறுவடை வீடுல ஒரு இடம் சரவண பொய்கை இருக்கீங்க. ஒளி வடிவமாக போயிட்டாங்கிற மாதிரி அது ஒரு ஸ்டோரி. இன்னைக்கும் அது வந்து நம்மள்ட்ட மரபுல இருக்கு, நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப போய் நம்ம தடாலடியாக இல்ல அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நான் கேட்க முடியுமா? நான் சொல்றது வணக்க வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த திருச்சி அரங்கநாதர் சுவாமி மேல அந்த அம்மா துலுக்கநாச்சியா இருந்து அவங்களுக்கு பிரியம் ஏற்பட்டு அவருடைய சன்னதியில வந்து அவர் நாடி வந்து அவருடைய சிலையை வைத்திருந்து அவருடைய சன்னதியில உயிர் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா 10 நாள் கேரளாவில் வந்து வாவர்னு ஒருத்தர், வாவர் சாமின்னு சொல்லிட்டு கீழே இருக்காரு. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஐயப்பனை போய் நீங்க பார்க்க முடியும். அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் ஐயப்பனை போய் பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்ப இப்ப எல்லாரும் போய் இல்ல அது பாவர் எங்காவது, அதனால நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏதாவது அதுல சிக்கலை ஏற்படுத்தலாமா? இந்த நெல்லித்தோப்பு அது வழியா தான் ஏறி மேல போகணும். அந்த மேல போற இடம் ஒரு மண்டபம். அந்த தர்காவும் அவங்களுக்கு சொந்தம். மற்ற இடங்கள் எல்லாம் முருகன் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு மலையினுடைய மற்ற பகுதிகள் முருகன் கோயிலுக்கு சொந்தம்னு சொன்னதாக சொல்றாங்க. இது அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப காலங்களா இது போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா எப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இது எப்போ வருது? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. வணக்கம்மா. திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? இந்த திருப்பரங்குன்றம் மலைங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டு வர்ற தமிழர்கள், அதாவது நீங்க வணக்க வழிபாடாளர்கள் வேற வேறையாக நம் இருந்தாலும் நம் தமிழர்கள் மத்தியில நாம் கேள்விப்பட்ட விஷயம். இப்போ எனக்கு 11 வயசு 12 வயசு இருந்தோம்னா என்னுடைய முன்னோர்கள் இருந்த காலகட்டங்கள்லையும் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி எல்லாரும் நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய கதைகள்லையும் சரி புராணங்கள்லையும் சரி எல்லாத்துலேயும் படித்தது என்ன அப்படின்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிட்டு போடுவோம். அறுவடை வீடுல ஒரு இடம் சரவண பொய்கை இருக்கீங்க. அப்ப கார்த்திகை பெண்களுக்கு அவர் பிறந்ததாக அவங்கதான் இங்க வளர்த்ததாக. அப்ப அப்படி பார்க்கும்போது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு அதுல வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால நீங்க வந்து என்கிட்ட கேள்வியாக அதை கேட்குறீங்க. தமிழக மக்கள், தமிழ் மக்கள், இதுல நான் வந்து எந்த இனம் எந்த வணக்க வழிபாடு, இப்ப நம்மள நீங்க பாத்தீங்கன்னா தமிழக மக்கள்லயே நம்மள கற்காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கற்காலத்துல என்ன, கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்ப இந்த கற்காலத்துல நம்மளுக்கெல்லாம் வணக்க வழிபாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதை பார்த்தாலும் நம்மளோட பெருசா எது இருக்கோ அதை பார்த்தாலும் கும்பிடுவோம். பயம் புரியுதா உங்களுக்கு? கடலை பார்த்து கும்பிட்டுருக்கோம், சூரியனை பார்த்து கும்பிட்டுருக்கோம், நிலவை பார்த்து கும்பிட்டுருக்கோம், பாம்பை பார்த்து கும்பிட்டுருக்கோம், மலையை பார்த்து கும்பிட்டுருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம இதைத்தான் கும்பிட்டு, நெருப்பு பஞ்சபூதங்களையும் பார்த்து
நம்ம கும்பிட்டுருக்கோம். இப்போ அந்த வழிகள் தான் நம்ம முன்னோர்களுடைய வழி, அதுல வந்தவங்க. அப்ப நீங்க அப்படி பார்க்கிற போது தமிழர்களாக இருப்பவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். சரி, அப்ப காலப்போக்கில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்னால முகலாயர்கள் ஆட்சி, டெல்லி சுல்தான் படையெடுப்பு. அப்ப இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்துல பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலையும் முகலாயர்கள் ஆட்சியில இருந்ததுனால இந்த முகலாயர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள், அதாவது இப்ப இஸ்லாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டுல முஸ்லீமா இருக்கவங்களுக்கு, அப்ப முகலாயர்கள் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா ரஜபுத்திரர்கள் சொல்லிட்டு வடபகுதியில் சொல்லுவாங்க. ஏன்னா வடபகுதியில இருந்து அவன் வந்திருக்கான், ரஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரஜபுத்திரர்கள் வம்சாவளியில இருக்க ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்களை திருமணமும் பண்ணியிருக்காங்க, மனம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் தன்னுடைய பெண்களை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்க உதாரணமாக நீங்க இப்ப சொல்லணும்னா, அதே காலகட்டங்களில் நடந்த இந்த மாதிரி கதையா உள்ள சம்பவம் தான், நம்ம கேள்விப்பட்டது தான் சொல்றேன். நம்ம திருச்சி அரங்கநாதர் இருக்காருல்ல, அரங்கநாதர் கோயில், அந்த திருச்சி அரங்கநாதர் சுவாமி மேல அந்த அம்மா துலுக்கநாச்சியார் அவங்களுக்கு பிரியம் ஏற்பட்டு அவருடைய சன்னதியில அவர் நாடி அவருடைய சிலையை வைத்திருந்து அவருடைய சன்னதியில உயிர் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா 10 நாள் அந்த வைணவத்தை சார்ந்த மக்கள் அந்த விழா எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த விழா எடுத்து அரங்கநாதருக்கு லுங்கி கட்டி, இந்த இஸ்லாமியர்கள்னா லுங்கி கட்டுவாங்க இல்லையா, இப்ப லுங்கி கட்டி அதுக்கு நெய்வேத்தியம் பண்றது, பிரசாதம்ங்கிறது என்ன அப்படிங்கன்னா அல்வா பூரி. இப்பவும் அந்த 10 நாள் அந்த இதுல அவர் சீரெல்லாம் கொண்டு கொடுத்து ரங்கநாதர் ஏற்றுக்கொண்டார். இந்த அம்மாவை ஒளி வடிவமாக போயிட்டாங்கிற மாதிரி அது ஒரு ஸ்டோரி. இன்னைக்கும் அது நம்மள்ட்ட மரபுல இருக்கு, நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப போய் நம்ம தடாலடியாக இல்ல அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு நான் கேட்க முடியுமா? இப்ப இருக்க வணக்க வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள், நான் சொல்றது வணக்க வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்ப போய் கேட்கலாம்ல, இப்ப எங்க இப்போ புள்ளையத்தானே கொடுத்துருக்கோம், எங்களுக்கு பங்கு இருக்குப்பா அப்படின்னு கேட்கலாம்ல, இல்ல கூடாதா? கேட்கலாம் தானே. சரி, இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் வாவர்னு ஒருத்தர், வாவர் சாமின்னு சொல்லிட்டு கீழே இருக்காரு. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஐயப்பனை போய் நீங்க பார்க்க முடியும். அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் ஐயப்பனை போய் பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இல்லைங்க, புரியல, இருக்கா இல்லையா? இருக்கு, அந்த வழிபாடு இருக்குல்ல. அப்ப இப்ப எல்லாரும் போய் இல்ல அது பாவர் எங்காவது, அதனால நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏதாவது அதுல சிக்கலை ஏற்படுத்தலாமா? சரி, இது கதையா இல்ல உண்மையா இதுக்குள்ள நமக்கு தெரியாது, நம்ம அந்த காலத்துல வாழல. இது நம்ம முன்னோர்கள் நமக்கு தமிழர்களுக்கு, அங்கே கேரள மக்களுக்கு இல்ல தமிழ் மக்களும் போறோம் ஏற்படுத்திட்டு போன நிகழ்வு. அப்ப அந்த நிகழ்வு தொன்று தொட்டு நம்மள்ட்ட நடந்துகிட்டு வருது. அப்ப இந்த தொன்று தொட்டு நடந்துகிட்டு வர்ற நிகழ்வை நம்ம எல்லாருமே ஒத்துருக்கோம். இதுவரைக்கும் எல்லாருமே ஒத்து அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது போக இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லை சாமின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு குலதெய்வம், முனியசாமி, கருப்புசாமி, மாரியாத்தா, இப்படி நிறைய இருக்கு. எல்லாருக்கும் அவங்களுக்கு குலதெய்வம்னு ஒண்ணு தனியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வங்கள் இருக்கு. நம்ம தமிழர்களாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறதா இருந்தாலும் சரி, சிவனை கும்பிடுற அவங்க அப்பா சிவனை கும்பிடுறதா இருந்தாலும் சரி, பார்வதி அம்மாவை கும்பிடுறதாக இருந்தாலும் சரி, லட்சுமி, சரஸ்வதி, இவங்களை நீங்க யாரை கும்பிடுறதா இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு புராணம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை தொன்று தொட்டு இது நம்மளோட நம்ம என்ன சொல்றது ரத்தத்துல ஊறுன ஒரு விஷயம். இப்ப நீங்க திடீர்னு என்கிட்ட கேள்வி வைக்கிறியா, ஐயா இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா
இந்துக்களுக்கு சொந்தமான்னு நீங்க வந்து என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களம்மா, நான் இதுக்கு என்ன பதில சொல்றது உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் என்ன? இது ஓகே. அப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1920 ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பிரிவி கவுன்சிலுங்கிறாங்க, அது இதுன்னு நிறைய சொல்றாங்க. அதுல லண்டன் வரைக்கும் போய் நாங்க பேசுறோம் கொண்டா. அப்ப சர்வே பண்ணி இது வந்து தர்காவுக்கு சொந்தம், சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு சொந்தம். எங்க? அந்த மேல உள்ள இடம், மலைக்கு மேல அந்த தர்கா எடுக்கிற இடம், கீழே அதை ஏறி போற இடம் நெல்லித்தோப்பு. இந்த நெல்லித்தோப்பு அது வழியா தான் ஏறி மேல போகணும். அந்த மேல போற இடம் ஒரு மண்டபம். அந்த தர்காவும் அவங்களுக்கு சொந்தம், மற்ற இடங்கள் எல்லாம் முருகன் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு மலையினுடைய மற்ற பகுதிகள் முருகன் கோயிலுக்கு சொந்தம்னு சொன்னதாக சொல்றாங்க. இது அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப காலங்களா இது போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா எப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே, இது எப்போ வருது? அதிமுக ஆட்சி அதுக்கு முன்னால 2021 வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ இல்ல, அதுக்கு முந்தைய காலங்கள்ல திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு, அப்போலாம் இல்ல. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 2022 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இப்படி ஒரு சூழல் இருக்கு, இப்படி உருவாகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி, ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனின்னு அவர் பேர். அவர் அங்கே போய் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்டேன் கொண்டேன்னு படமெல்லாம் எடுத்து போட்டு, அது வந்து தர்காவுக்கு சொந்தமான மலை, சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்ல இப்படி ஒரு நியூஸ், ஒரு 7 மாசம் 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8 மாசமா 9 மாசமா இருக்கும். அங்கே அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு குரூப், அப்புறம் அது இல்லை நாங்கள் அங்கே மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு எதிராக ஒரு போராட்டம். இந்த மாமிசங்கும் போது எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாருமே தமிழர்கள் பூரா மாமிசம் சாப்பிட்ற ஆளுங்க, மீன் கறி சாப்பிடாம நம்ம இருக்க மாட்டோம் எல்லாருமே. சில பேர் அதுல ரேரு, அதுல என்னைக்காவது விரதம் இருக்கும்போது மீன்கறி சாப்பிட மாட்டான். அந்த விரதம் இருக்கிற டயத்துல சாப்பிட மாட்டோம். 1 நாள் 2 நாள் 40 நாள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம். அப்படித்தானே? இதுதானே நம்ம தமிழர்களுடைய பழக்கம், பண்பாடு. அப்ப மற்ற நாள்லாம் சாப்பிடுவோம். இப்ப திடீர்னு நீங்க அங்க வந்து அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு இப்படி ஒரு சார் தமிழ் பேசுறதுலயே, நான் அவங்க இவங்கன்னு நான் அதுல சொல்ல வரல, ஏன்னா அவங்களும் தமிழர்கள். இது வந்து அண்ணன் தம்பி சண்டை மாதிரிமா, அவங்களும் தமிழர்கள். இப்ப அவங்களுக்கு நம்ம வந்து இவர் அந்த இதை சேர்ந்துட்டாரு இந்த இதை சேர்ந்துட்டாருன்னு நான் யாரையும் பிரிச்சு யார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லவும் நான் விரும்பல. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் பின்புலமும் அரசியல் பிரயோகமும் இருக்குங்கிறது மாத்திரம் எனக்கு தெளிவா என்னுடைய அரசியல் அனுபவத்துல ஏறக்குறைய நான் வந்து புரட்சி தலைவர் காலந்தொட்டு புரட்சி தலைவி அம்மா, இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதுவரைக்கும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில இருக்கோம், தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்னுடைய அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை நான் பார்த்ததில்லை. கருணாநிதி அவர்கள் வரையும் கூட சர்ச்சைகள் இருந்திருக்கும், வேற மாதிரியான சர்ச்சைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாட்டு தலங்கள்ல போய் பிரச்சனை பண்ணக்கூடிய சர்ச்சைகள் இருக்காது. இது வந்து ரொம்ப பெர்கூலியரா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை அவங்க தூண்டி ஒரு சாரரை தக்க வைக்க பாக்குறாங்க? இப்படி ஒரு கேள்வி என் மனசுல தொக்கி நிக்குது. இதை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த டிஎன் மீடியா மூலமாக நான் மக்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். இப்ப மதுரையில ஒரு நீதிபதி, மாண்புமிகு நீதியரசர் சிஆர் சுவாமிநாதன் அவர்கள், அவர் இந்த இதையெல்லாம் பார்த்துட்டு தீபம் ஏத்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போடுறாரு. அப்ப நம்ம திமுக அரசை சார்ந்த என்ன சொல்ற அரசு வழக்கறிஞர் அவரும் இங்க போறாரு. போயிட்டு அவரை முத நாள் 30ஆம் தேதியோ என்னமோ 1ஆம் தேதியோ போட்டுறாரு. 1ஆம் தேதி அவர் அதுக்கு சரியா பதில் சொல்லல, நாங்க கேட்டு வந்து சொல்றோங்கிறாங்க. அப்புறம் 2ஆம் தேதி ஆகி 3ஆம் தேதி ஆகுது. 3ஆம் தேதி எத்தனைன்னு திரும்பவும் சொல்றாரு.
3ஆம் தேதி 6 மணி வரைக்கும் அவர் வெயிட் பண்ற, நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க பதில, அரசனுடைய பதில கேட்டுட்டு கேட்டு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சுப்பிரமணிய சாமி ஆலயத்தினுடைய அந்த யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளையார் கோயில்ல தான் நாங்க எப்பவும் மேல இருக்க பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்துறதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்லைங்க, அங்கே தீபத்தூண் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீபத்தூண்ல ஏத்துங்க, அது மலையை விட கீழே இருக்கு, அது தர்காவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் ஒரு தீர்ப்பு எல்லாம் பார்த்து பல கருத்துக்களை சொல்லி சொல்றாரு. அந்த தீபத்தூண்ல நீங்க ஏத்தணும். இதுக்கு நீங்க தமிழக அரசுடைய எதிர்ப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன்னா 6 மணி வரைக்குமே அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ அவர் தீபம் ஏத்துறது 6 மணிக்கு ஏத்தணும்ல. அப்ப இந்த 6:05 வரைக்குமே அவரு இருக்காரு. அப்ப இல்லைங்கும் போது அப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம அதுக்கடியில கமிஷனர் அவங்க இவங்க யாருமே அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரியும் இல்லை. அப்ப அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு நீதி அரசர் அவர் போட்ட கட்டளைய, அந்த உருத்து கட்டளையை வந்து இவங்க யாரும் நிறைவேற்றலை. அப்ப நிறைவேற்றலைங்கும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய காவலுக்கு இருக்கிற, அதாவது நீதிமன்றத்துக்கு, அது மதுரை, அதாவது உயர் நீதிமன்ற கிளை மதுரையில அந்த பெஞ்சில் உள்ள ஒரு தனி ஒரு நீதி அரசுடைய பெஞ்ச், அதுல CR சுவாமிநாதன் அவர்கள் அந்த கட்டளையை போட்டுறார், அந்த உருத்து கட்டளையை போட்டுறாரு. போட்டு நீங்க போய் ஏத்திக்கலாம், நீங்க ஒரு 10 பேரோட போங்க, இந்த ஏத்தனுங்கிறவங்கள 10 பேரோட போங்க, உங்களுக்கு நான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன். அவங்க அந்த போலீஸ் கூட போய் அதை நீங்க ஏத்திட்டு வந்துருங்க, வேற ஒன்றும் அங்கே பெருசா போனா ஒரே 10 பேர் அப்படின்னு அவர் ஆர்டரை போட்டுறாரு. இவங்க உடனே என்ன பண்றாங்க, யாருமே போகாம கொள்ளாம இவங்க டக்குன்னு ஒரு 144 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு இருக்கிற பவர்ல அவர் போட்டுறாரு. கமிஷனரையும் அதுல சேர்த்து விட்டுறாங்க. அப்ப கமிஷனர் கூட்டம் கூட 144 போட்டா கூட்டம் கூட 4 பேருக்கு மேல கூட்டம் கூடக்கூடாது, அந்த ஒரு நிலையை அங்க உருவாக்கி விட்டுறாங்க. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நம்ம எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்சி அதிகாரமே எப்படின்னா அரசியல் சாசன சட்டப்படிதான். இது வந்து மக்களாட்சி. நம்ம எல்லாருக்கும் இப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி எதிர்க்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த சாரருக்கும் சப்போர்ட் இல்லாம சட்டப்படி என்னவோ அதுபடிதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார். அப்ப இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுறது யாரு? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சட்டத்தை பாதுகாக்கிறவங்க அவங்க. நீங்க அதாவது சட்டமன்றம் வந்து சட்டத்தை ஏத்தும், பாராளுமன்றம் சட்டமன்றம் என்ன செய்ய, சட்டத்தை, மக்களுக்கான சட்டத்தை விவாதிச்சு உருவாக்குவாங்க. அப்ப அந்த சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது யாருன்னா சட்டமன்றம், உயர் நீதிமன்றம், நீதிமன்றங்கள். இப்படி இந்த நீதிமன்றங்கள் அப்ப நீதிபடி நீங்க பரிபாலனம் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க நீதிமன்றங்களை மதிக்கலையே, நீங்க எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் போறாங்க. அப்படித்தானே அந்த இடத்துல படுது. இல்லைன்னா முன்னக்கூட்டியே தெரிவிச்சிருக்கணும். இல்லைன்னா 6 மணிக்கு முன்னாலே நீதி அரசருக்கு ஆமா, நாங்க அதெல்லாம் முடியாதுங்க, கலவரம் வரும், அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்கிறத சொல்லணும். இல்லை நாங்க அப்பீல் போறோம், நீங்க வேணா போடுங்க, நாங்க அப்பீல் போறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க. அதுக்கு மேல உள்ள கோர்ட்டுக்கு இவருடைய என்ன பண்ணுவோம், சாதாரண ஒரு மனிதரா, தனி மனிதராக இப்ப என் மேல ஒரு குற்றச்சாட்டு, என்னை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப போன உடனே நீதிபதி என்ன சொல்றாங்க, ரிமாண்டு இல்ல கஸ்டடி இல்ல ஜுடிஷியலா ஏதோ ஒண்ணு அவங்க சொல்லுவாங்க. சொன்னா நாங்க என்ன செய்யறோம், இல்லைங்க நாங்க அதை ஒத்துக்க முடியாது, இல்ல எனக்கு தண்டனையை கொடுத்துட்றாங்க. தண்டனையை கொடுத்தாலும் கீழ் நீதிமன்றம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், முடியாதுங்க, நாங்க இந்த தண்டனையை ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இதுல நீதி வேண்டியது இருக்கு, மேல அப்பீலுக்கு போறோம், எங்களுக்கு அப்பீலுக்கு டைம் கொடுங்க. அப்போ உடனே 1 மாசமோ 40 நாளோ அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதானே? அப்ப அதுதானே அரசும் செய்யணும், சட்டப்படி அதுதானே. ஏன் செய்யல? இந்த கேள்வி என்னுள்ள இருக்கு. வேற நான் வந்து இதை யாரையும் குற்றச்சாட்டா சொல்லல, யாரையும் குற்றம் சுமத்தணுங்கிற நோக்கத்துல சொல்லல. சரி, இப்ப அதையெல்லாம் கடந்துட்டோம், அதெல்லாம் கடந்து போச்சு, நீங்க அதுக்கு முடிஞ்சு போச்சு. இது வந்து இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு, பாராளுமன்றம் வரைக்கும் போய். இந்த இம்பீச்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். யாரு வந்து அதாவது ஊழல்வாதிகளா,
அதாவது அந்த பதவியை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் ஊழல்வாதிகளாக இருந்து ரொம்ப அவங்க மேல குற்றச்சாட்டு வந்து அதை ஒண்ணுமே செய்ய முடியலைங்க, பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்க மேல வந்து கேஸ் நீங்க புட்டப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப இம்பீச்மெண்ட் தான் கொண்டு வர முடியும். அது வந்து பாராளுமன்றம் தான் அதுக்கு முடிவு எடுக்க முடியும். 2 அவைகளும் சேர்ந்து. பாராளுமன்றத்திலையும் ஒரு அவை மாத்திரம் கிடையாது, மேல் சபையும் ராஜ்யசபாவும் சேர்ந்து தான் பண்ண முடியும். அப்ப அதுல வந்து பெரும்பான்மை வந்தா தான் நீங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியும். அது வந்து ஒரு 2 பேருக்கோ 4 பேருக்கோ தான் ஆயிருக்கு. அதுல ஒருத்தரும் 2 பேர் தான் கூட அந்த மாதிரி ஆயிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இதுல ரொம்ப பேருக்கெல்லாம் ஆகலை. இவ்வளவு இம்பீச்மெண்ட் வந்தெல்லாம் வராது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பதவியை தவறாக பயன்படுத்துறது. ஊழல் இல்லைன்னா தவறாக எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கூட இருக்கிற அந்த மற்ற ஆளுகளோட இல்லை பெண்களோட கூட பணிபுரிகிறாங்கல்ல நீதிபதிகளோட அவங்களோட இவங்களோட பார்த்தீங்கன்னா அப்பீஸ்மெண்ட்னு சொல்றது. பதவியை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண, இப்படி இந்த துஷ்பிரயோகம் பண்ணதாக தொடர்ந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஜுடிஷியரியில இருந்து வரும். அது அவங்களுக்குள்ளே இருந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த அவங்க வேலை செய்யறவங்க அவங்க மேல எழுதுவாங்க, இந்த மாதிரி இந்த ஜட்ஜை எப்படி பண்றாங்க, இந்த நீதியரசர் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதிட்டு இன்னும் அவர் எங்கே போட்டாலும் எந்த போஸ்டிங்ல போட்டாலும் இப்படியே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இம்பீச்மெண்ட் கொண்டுருவாங்க. அப்படியெல்லாம் இவர் மேல எதுவுமே இல்லையே. இந்த நீதியரசர் மேல XRY நம்ம யாருன்னு சொல்ல வேணாம், இந்த நீதியரசர் மேல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அப்ப இவர் மேல இம்பீச்மெண்ட் ஏன் கொண்டு வரணும்? தமிழ்நாடு அரசு, அதை சார்ந்த அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் இவ ஒன்னா சேர்ந்து ஒரு 120 பேர் என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்? அப்ப இது என்ன அப்படின்னா இந்த திரும்ப அகைன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 16% தமிழ்நாட்டுல தக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம். சரி, இப்ப இம்பீச்மெண்ட்டும் வந்து அதுக்கு முடிஞ்சு இப்ப இங்க பழையபடி 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு அதை ஆமான்னு சொன்னாங்க. இப்ப வேற பெஞ்சுக்கு மாத்தி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கே நேற்று அது நடந்திருக்கு. எப்படின்னா இப்ப இருபாலரும் இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஸ்டேட்டஸ் முதல்ல இருந்ததே இருக்கட்டும், யாருக்குன்னு சொல்லிட்டு வர்ற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கடையில டெய்லி நாளைக்கு கூட ஏறிங் இருக்குன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை ஏறிங் நினைக்கிறேன், புதன்கிழமை இன்னைக்கு கூட ஏறிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் அது ஏறிங் கேட்டா அது சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுல இப்ப தர்கா அந்த என்ன சொல்றது வகுப்பு போர்டுல இருந்து அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க. அது ஒரு அட்வொகேட் ஒருத்தர், வழக்கறிஞர் ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற வரைக்கும் நான் பார்த்தேன். அப்டேட்டுங்கிறது தான் இன்னைக்கு. அப்ப அவர் போய் சொல்லியிருக்காரு எங்களுக்கு சார்ந்தது அந்த 1920 கொடுத்ததுலேயே சொல்லியிருக்காங்க. மேல் பகுதி வந்து தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது போய்கிட்டு இருக்கு, கண்டினியூல இருக்கு. அது வந்து சப்ஜுடிஸ் நீதிமன்ற நிலுவையில் இருக்க வழக்கு, அதை நம்ம பேச முடியாது. அதுக்கு மேல என்ன வரும் இது எப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ இவ்வளவுக்கும் யார் காரணம்? இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு தொல்லைகள், இவ்வளவு கஷ்டம் மக்கள் மத்தியில, இவ்வளவு ஒரு பிரிவினை தமிழர்கள் மத்தியில பெரிய பாரத தேசம் பூரா எதிரொலிக்கக்கூடிய சம்பவம், டெல்லியில பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய சம்பவமாக இந்த திருப்பரங்குன்றம் சம்பவம் இருந்து இவ்வளவு பெரிய பேசு பொருளா இருக்கு. இது அருமை சகோதரி என்னை வந்து நீங்க அது சம்பந்தமா ஐயா கதையை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அதனால இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. சரிங்க.